தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்மை செய்த இறைவனை நன்றி உள்ளத்துடன் தேடி வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நம் புனிதரின் 6ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு செய்த உதவி நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். பிறருக்கு உதவி செய்யும் போது கைமாறாக நன்றியை எதிர்பார்ப்பது மனித மனதின் இயல்பு. ஆனால் 10 தொழுநோயாளிகள் நலமடைந்த நிகழ்வில் சமாரியர் மட்டும்தான் நலம் பெற்றதை இயேசுவிடம் கூறி நன்றியை வெளிப்படுத்தினார். நன்றியை வெளிப்படுத்திய சமாரியாரை பாராட்டுகிறார். நாமும் ஏராளமான நன்மைகளை இறைவனிடமிருந்து பெறுகின்றோம். நன்மை செய்த இறைவனுக்கு மனநிறைவோடு நன்றியை வெளிப்படுத்துவோம். நலமான நல்ல உறவு வழியாக இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ இத்திருப்பையில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது உஷா ராணி அவர்களின் குடும்பத்தாரின் குடும்ப நலன்களுக்காகவும் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சகாயராஜ் ஜெனிஃபர் குடும்பத்தாரின் குடும்ப நலன்களுக்காகவும் குடும்ப நன்றி பலியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் கடன் பிரச்சனைகள் தீரும்படியாகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் நைஜீரியாவிலே அமைதி நிலவும்படியாகவும் குருக்கள் கன்னியர்கள் மக்கள் நல்ல சமாதானத்தோடு வாழும்படியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இறையன்புடனும் பிறரன்புடனும் விண்ணக கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்க உமது திரு அவைக்கு போதித்துள்ளீரே. அதனால் நாங்கள் புனித மார்ட்டின் தேப்போரஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அன்பு பணியாற்றி உமது ஆட்சியில் பேறு பெற்றவர்களாக எண்ணப்பட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஹலோ. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 1 முதல் 11 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர். உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசி பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுருவப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தற்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லோரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்பவர் தூயோர் ஆவார். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பெயர்ச்சி பெறுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு மக்கள், இந்த திருப்பலியானது சந்திரா குடும்ப நன்றி பலியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் மகள் அருணா தேவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் பேரன்கள் பிரசன்ஜித், காவிய எழில், ஹெர்சத் நிலவன் இவர்களுக்கு நல்ல படிப்பு, இறை ஞானம் கிடைக்கும்படியாகவும் இறை ஆசியுடன் வாழும்படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம் பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேப்போரசின் 6ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நன்றியுள்ளவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. நேற்றைய நற்செய்தியையும் இன்றைய நற்செய்தியையும் நாம் சற்று ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு முரண்பாடு இருப்பது போல நமக்கு தோன்றலாம். பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று நீங்கள் சொல்லுங்கள், பலனை எதிர்பாராமல் உழையுங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இன்றைய நற்செய்தியில் தான் செய்த அந்த புதுமைக்கு, தான் செய்த அந்த குணப்படுத்துதலுக்கு கைமாறை நன்றியை எதிர்பார்ப்பது போல இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இயேசு ஏன் அவ்வாறு சொன்னார், ஏன் முரண்படுகிறது என்கின்ற குழப்பங்கள் இருக்கலாம். அன்பு மக்களே, நாம் சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நேற்றைய நற்செய்தியிலே ஒரு உதவியை செய்பவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியிலே உதவியை பெறுபவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை
சுட்டி காட்டுகின்றார். உதவியை செய்துவிட்டு நாம் அதற்கான கைமாறை பலனை எதிர்பார்க்க கூடாது. அதே நேரத்தில் ஒரு உதவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நாம் நன்றி உணர்வு மிக்கவர்களாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்கு, அந்த நன்மையை நமக்கு செய்தவருக்கும், எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான படிப்பினையைத்தான் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். ஒரு முறை ஒரு ஓய்வு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு தாய் தன்னுடைய 4 வயது குழந்தையை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு சென்றிருந்தார். தன்னுடைய குழந்தை அந்த கடற்கரை மணலிலே விளையாடுவதற்கு ஆசைப்படுவான் என்று தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த கடற்கரையிலே அந்த குழந்தையோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த தாய் அவளுக்கு செல்போன் அலைபேசியிலே அழைப்பு வந்து விட்டது என்று சொல்லி பேசுவதற்காக சற்று ஓரத்திற்கு தள்ளி வந்து விட்டார். அவருடைய குழந்தை மட்டும் அங்கே அந்த கடற்கரையிலே அலைகளோடு அங்குமிங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென கடலில் அலைகள் உயர ஆரம்பித்தன. அலைகளின் அளவு பெரியதாக வீச ஆரம்பித்தது. இந்த குழந்தை எதிர்பாராத விதமாக கடலுக்கு உள்ளே சற்று ஆழத்திற்கு உள்ளாக சென்று விட்டது. அலைகள் அந்த குழந்தையை சுற்றி வாரி இழுத்து கடலுக்கு உள்ளே கொண்டு போய்விட்டது. அலைபேசியிலே பேசிவிட்டு திரும்பி வந்த தாய் தன்னுடைய குழந்தையை காணவில்லையே என்று அலறி அடித்து பதறி ஒரு நிலையிலே ஒரு விதமான பதற்றத்திற்கு உள்ளாக அவள் மாறி போகின்றாள். என்னுடைய குழந்தையை யாராவது காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அலறி ஓலமிட ஆரம்பிக்கின்றாள். சுற்றி நின்ற மக்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடலிலே அலைகள் மிகவும் பெரியதாக, கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டதை போன்று ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவியது. அப்பொழுது வயது முதிர்ந்த ஒரு மனிதர், தீயணைப்பு துறையிலே பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற ஒரு மனிதர் அந்த பகுதியிலே நின்று இந்த தாயினுடைய கூக்குரலை கேட்டவுடன் உடனடியாக சற்றும் யோசிக்காமல் அங்கே அந்த கடலிலே பாய்ந்து அந்த அலைகளின் ஊடாக சென்று அந்த அலைகளில் தத்தளித்து சிக்கி கொண்டிருந்த அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் அந்த தாய்க்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அதுவரையில் தன்னுடைய குழந்தையை குறித்து, மகனை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருந்த தாய் அந்த குழந்தையை அந்த முதியவர் காப்பாற்றி கொண்டு வந்தவுடன் தான் அவளுக்கு தான் இழந்த உயிரை பெற்றுக்கொண்டது போன்ற ஒரு நிலை வந்தது. அப்பொழுது தன்னுடைய குழந்தையை பெற்றுக்கொண்ட அந்த தாய் குழந்தையை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு தன் உடலோடு இணைத்து அணைத்துக் கொள்கிறார். குழந்தையை மேலும் கீழுமாக பார்க்கிறாள். மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு குழந்தையினுடைய கால்களை கவனிக்கின்றாள். அங்கே அந்த குழந்தை அணிந்திருந்த 2 கொலுசுகளுள் ஒரு கொலுசு காணவில்லை. வலது காலில் அணிந்திருந்த கொலுசை காணவில்லை. அப்பொழுது தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்த அந்த முதியவரிடத்திலும் கேட்கின்றார், என்னுடைய குழந்தையின் கால்களில் 2 கொலுசுகள் அணிந்திருந்தானே, ஒரு கொலுசை காணவில்லையே, அந்த கொலுசை எங்கே, நீர்தான் எடுத்தீரா என்று அந்த காப்பாற்றிய அந்த மனிதரிடத்திலே அவள் கேட்டாளாம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நன்றி உணர்வு இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரியவையாக இருக்கின்றன. அதே நேரத்தில் நாம் அவரிடத்திலே சொல்லக்கூடிய நன்றி உணர்வு, நாம் காட்டக்கூடிய நன்றி உணர்வு மிகவும் சொற்பமாக இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நாம் குற்றங்களைத்தான் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுபவர்களாக இருக்கின்றோம். அன்பு மக்களே, இது ஆண்டவரிடத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சக மனிதர்களிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு மன நிலையைத்தான் காண்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் 10 தொழு நோயாளர்களுக்கு சுகம் கொடுத்து அந்த நிகழ்வை பார்க்கிறோம்.
தொழுநோய் என்பது ஒரு கொடூரமான நோயாக அன்றைய காலகட்டத்திலே காணப்பட்டது. தொழுநோய் என்பது கடவுள் அந்த மக்களுக்கு கொடுத்த சாபமாக பார்க்கப்பட்டது. அவர்கள் செய்த பாவங்களுக்கு கூலியாகத்தான் இந்த தொழுநோயை கடவுள் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்திருக்கிறார் என்றும் கூட மக்கள் மத்தியிலே பேசப்பட்டது. இன்னும் அவர்கள் பலவித கொடுமைகளை அனுபவித்தார்கள். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற மனிதர்களோடு அவர்களுக்கு அருகில் 6 அடி தூரத்திற்கு வரக்கூடாது. இன்னும் அந்த பகுதியிலே காற்று அதிகமாக வீசிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் 150 அடி தூரத்திற்கு அருகிலே அவர்கள் வரக்கூடாது. ஒரு குடும்பத்திலோ அல்லது ஒரு ஊரிலோ தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் அந்த ஊருக்கு புறம்பே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே அடைத்து வைக்கப்பட்டார்கள். மற்ற மனிதர்களோடு அவர்கள் வந்து உரையாட முடியாது. அவர்களுடைய தொழுநோய் முற்றிலுமாக சுகமடைந்து விட்ட பிற்பாடுதான் அவர்கள் ஊருக்குள்ளாக வர முடியும். அவ்வாறு அந்த தொழுநோயால் பீடிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்களுடைய கைகளில் கரங்களில் மணிகளை கட்டிக்கொண்டுதான் அவர்கள் செல்ல வேண்டும். தப்பி தவறியாவது யாரேனும் அந்த பக்கத்தில் சென்று விடக்கூடாது என்கின்ற காரணத்திற்காக ஒருவேளை அவர்கள் சென்று விட்டாலும் அந்த மணியோசை கேட்டு இங்கே தொழுநோயாளர்கள் இருக்கிறார்கள், இங்கே சாபம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், இங்கே நாம் செல்லக்கூடாது என்பதை அறிந்து அந்த மக்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்கின்ற நோக்கத்திலே பலவித கட்டுப்பாடுகள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இந்த கொடூரமான நோயின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்த அந்த 10 தொழுநோயாளர்களைத்தான் இயேசு குணப்படுத்துகின்றார். அப்படி அந்த குணத்தை பெற்ற பிற்பாடு அவர்கள் எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், ஒரே ஒரு சமாரியரை தவிர வேறு யாரும் ஆண்டவருக்கு திரும்பி வந்து நன்றி செலுத்தவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட நன்றி உணர்வோடு தான் இருக்கிறோம். இறைவனிடத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் பல நேரங்களில் அந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. ஆண்டவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க மறந்து விடுகின்றோம். அன்பு மக்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அவரிடத்திலிருந்து அருள் வரங்களை, நலன்களை பெற்று கொண்டிருக்கும் போது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஏராளமான வெற்றியை கொடுத்தார். அவருடைய எதிரிகளிடமிருந்து அவருக்கு வெற்றியை கொடுத்தார். அவரை இஸ்ரேல் மக்களினுடைய அரசராக உருவாக்கினார். சவுலினுடைய பிடியிலிருந்து அவருடைய உயிரை விடுவித்து காத்தார். இப்படி தாவீது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அருள் வரங்கள் ஏராளம் ஏராளம். அதனை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார். நான் பெற்றுக்கொண்ட இந்த வெற்றிகளுக்கு காரணம் நான் தான். என்னுடைய சுய ஆற்றலால், சுய சக்தியால் நான் இவற்றை பெற்றுக்கொண்டேன் என்று அவர் ஒரு நாளும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆண்டவருடைய அருளால் தான் நான் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த காரணத்தினால் தான் ஆண்டவரை புகழ்ந்து அவர் பாடுகின்றார். திருப்பாடல்கள் 103வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய புகழை ஏத்தி பாடிடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, தாவீது எந்த அளவிற்கு தன்னுடைய இன்பத்தில், தன்னுடைய ஆசீர்வாதத்தில், தன்னுடைய வெற்றியில் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருந்தாரோ, அதே போல யோபுவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தன்னுடைய துன்பத்திலும் கூட, தன்னுடைய கஷ்டத்திலும் கூட அவர் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். யோபுவுக்கு ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். பிள்ளைகள், கால்நடைகள், நிலபுலன்கள், சொத்து, செல்வம் என்று அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம்.
ஆனால் சாத்தானுடைய சோதனையினால் அவை அனைத்தையும் இழக்கின்றார். தான் வைத்திருந்த கால்நடைகளை இழக்கின்றார், சொத்து செல்வங்களை இழக்கின்றார், தன்னுடைய பிள்ளைகளை அவர் இழக்கின்றார். அவருடைய உடல் நலத்திலும் கடுமையான ஒரு கேடு அவருக்கு வருகின்றது. தன்னுடைய உடல் நலன், தான் கொண்டிருந்த எல்லாவற்றையுமே அவர் இழந்து ஒரு கையறு நிலையிலே இருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் ஆண்டவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துபவராக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். யோபு நூலிலே 1வது அதிகாரம் 21வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக என்று சொல்லி தன்னுடைய கஷ்டத்திலும் தன்னுடைய துன்பத்திலும் தான் அனைத்தையும் இழந்து கையறு நிலையிலே நின்ற அந்த வேளையிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி உணர்வு மிகுந்த ஒரு மனிதராக யோபு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய சிறிய சிறிய ஆசீர்வாதங்களுக்கு கூட நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அதனால் நமக்கு பெரிய அளவிலான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். அங்கே ஆண்டவர் மக்களுக்கு உணவை பலுகி பருக கொடுத்த அந்த நிகழ்வு. அங்கே ஏராளமான மக்கள் கூட்டம் இருக்கின்றது. அங்கே அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் அங்கே இருக்கின்றன. ஒரு சிறுவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்ட ஆண்டவர், இவ்வளவுதான் உங்களிடத்திலே இருக்கின்றதா, வேறு இல்லையா என்று சொல்லி அங்கே அதனை ஒரு குறையாக பார்க்கவில்லை. மாறாக அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றார். அதை அவ்வாறு நன்றி செலுத்தி அங்கு இருந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவர்கள் உண்ணும்படியாக அந்த உணவை அவர் பலுகி பருகச் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொண்டிருந்த அந்த நன்றி மனப்பான்மை, தன்னுடைய தந்தையை நினைத்து அவர் செலுத்திய அந்த நன்றி அங்கே அந்த ஒரு சிறிய அளவிலான உணவை பெரிய அளவிலான மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதமாக அங்கு மாற்றியது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நன்றி உணர்வு மிகுந்தவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதம் மிகவும் பெரிய அளவிலாக இருக்கும். அன்பு மக்களே, மெய்ஸ்டர் எக்கார்ட் என்கின்ற ஒரு அறிஞர் இருக்கின்றார். அந்த அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜெபம் என்று சொன்னால் அந்த ஜெபம் 2 வார்த்தையில் அதை நாம் அடக்கி விடலாம். தேங்க்யூ, உமக்கு நன்றி என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய ஜெபங்களில் எல்லாம் மிகவும் உயர்வானது, சிறந்தது என்று சொல்லுவார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது, அடுத்திருப்பவர்களுக்கு சக மனிதர்களுக்கு உமக்கு நன்றி என்கின்ற அந்த நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்பதுதான் நாம் செய்யக்கூடிய ஜெபங்களிலே மேலான ஜெபம் என்று சொல்லுவார். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் நம்முடைய ஆசீர்வாத நாட்களில், நம்முடைய மகிழ்ச்சியின் நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறாரா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பல நேரங்களில் அதனை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. நாம் உண்பதற்கு உணவு, இருப்பதற்கு இடம், உடுத்துவதற்கு உடை என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை நாட்கள் நாம் அவருடைய இந்த அளப்பரிய நன்மைத்தனத்தை நினைத்து அவருக்கு நன்றி கூறியிருக்கின்றோம். நல்ல குடும்பத்தை நமக்கு தந்திருக்கின்றார், நல்ல அருமையான பங்கு சமூகத்தை ஊரை கொடுத்திருக்கின்றார். எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய இந்த நன்மைத்தனத்திற்கு நாம் நன்றி கூறியிருக்கிறோம். அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம் மீது நிரம்ப பொழியப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்முடைய கொடியேற்ற திருவிழாவின் போது அருள் தந்தை குமாராஜா அவர்கள் சொன்னார், நம்முடைய வயதிற்கு ஏற்றவாறு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். 40 வயது என்று சொன்னால் 40 ஆசீர்வாதங்கள், 50 வயது என்று சொன்னால் 50 ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற விதத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்
அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் உமது அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு உமது அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்து உம் மந்தையை வழிநடத்திட தேவையான அருளை பொழிதிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் ஊரையும் ஊர் மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் செய்யும் தொழில் முயற்சிகளையும் எல்லா மக்களும் நல்ல உடல் உள்ள சுகத்துடனும் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தருபவராம் இறைவா, எம் நாட்டில் பசி, பட்னி, நோய்கள், குடிபோதை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் எம் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்களின் வாழ்க்கை நிலை மேலோங்கிடவும், எல்லோருக்கும் நாம் வாழ இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்தளிக்கும் நல்ல மனதினை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, உடல் நோய், மனநோய், தீராத மனக்குழப்பங்கள் போன்றவற்றால் வாடும் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் மீட்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் மீட்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே, நீ இன்றி நான் எங்கு செல்வேன்? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித மாற்றின் தேபோரசின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித மார்ட்டின் தேபோரஸ், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற ஆயரும் மறைசாட்சியருமாகிய புனித யோசபாத், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். மீண்டுமாக அனைவருக்கும் நம் பாதுகாவலரின் 6ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தாருக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துகளும் இறை ஆசீரும். அன்பு மக்களே, சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி கூறுவோம். பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூற
அவற்றை நினைந்து அவருக்கு நன்றி கூற நாம் மறந்து போய்விடுகின்றோம். நமக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உடலோடும் இரத்தத்தோடும் இரண்டர கலந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையால் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பயணங்களை ஆசீர்வதித்து நம்மோடு உடன் பயணித்து கண்ணின் மணி போல நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இயற்கை சீற்றங்களிலிருந்து, ஆபத்துகள், விபத்துகளிலிருந்து நம்மை சூழ்ந்து நின்று பாதுகாத்து வருகின்றார். நல்ல அருமையான குடும்பத்தை, பிள்ளைகளை, ஊரை, தேசத்தை நமக்கு கொடுத்து நம்மோடு உடன் பயணிக்கும் அன்பு தெய்வத்திற்கு நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறக்கூடிய அதே நேரத்திலே நாம் கடந்து வரக்கூடிய துன்பங்களுக்கு மத்தியிலும், கஷ்டங்களுக்கு மத்தியிலும், மனவேதனைகளுக்கு மத்தியிலும் யோபுவை போல ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இந்த துன்பத்தை, கஷ்டத்தை, மனவேதனையை கடப்பதற்கு எனக்கு நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. என் வேதனையின் நாட்களில் என்னோடு உடன் பயணிப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை தனியாக விட்டு விடாமல் உம்முடைய அருள் பிரசன்னம், உம்முடைய உடன் இருப்பு என்னோடு தங்கி இருந்து என்னை கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய நன்றிகள் ஆண்டவருக்கு தேவை அன்று, இருந்தாலும் நம்முடைய நல்வாழ்விற்காக அவை அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நன்றியின் மக்களாக, தாழ்ச்சியின் மக்களாக, இறை திருவுளத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக வாழ நம்மையே இறைவனுடைய கரத்தில், அவருடைய அன்பு பராமரிப்பில் ஒப்பு கொடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மார்ட்டின் தேபோரஸ் தளராத பக்தியுடன் உம்மை வழிபட்டு உம் மக்களுக்கு மாபெரும் அன்பு பணிபுரிந்தார். எனவே தூய மறைபொருட்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சரணம்
நிறைவேறுவது போல மன்றாடுகிறோம்.